தமிழகத்தில் மழைக்காலம் ஆரம்பித்துவிட்டது. மழைக்காலம் ஆரம்பித்தாலே எல்லோருக்கும் வரக்கூடிய மிகப்பெரிய பயம் கரண்ட் போவது, தண்ணீர் உள்ளே வந்துவிடும் என்று பயமா எல்லோர் மனதிலும் இருக்கிறது. ஏனென்றால் போன வருடம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் வெள்ளம் வரும் என்று எதிர்பார்த்தோம். அதை தவிர மற்ற ஊர்களுக்கு எல்லாமே வந்தது. ஏனென்றால் அந்த அளவிற்கு மழை பொழிந்தது. வானிலை மையம் தெரிவித்ததற்கு அதிகமாகவே மழை பெய்தது. அதனால் உன் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாம், அதனால் வீட்டில் இருக்கும் குடும்ப தலைவிகள் எல்லாம் இதையெல்லாம் சரியாக வீட்டில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருந்தால் நாம் எவ்வளவு பெரிய மழையாக இருந்தாலும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம். வாருங்கள், மழையில் இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம், அதற்கு எந்தெந்த பொருட்கள் எல்லாம் முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பார்ப்போம். மழைக்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள். மழைக்காலத்தில் அலுவலகம் அல்லது வேறு பணி நிமித்தமாக வெளியில் செல்வோர் கட்டாயம் குடை வைத்திருக்க வேண்டும். ரெயின்கோட், ஜர்கின் போன்றவற்றை மறக்காமல் உடன் எடுத்துச் செல்வது நல்லது. சமீப காலங்களாக அவ்வப்போது மின்தடை பிரச்சனை ஏற்படுகிறது. அதிலும் மழைக்காலத்தில் பாதுகாப்பு காரணம் கருதி மின்தடை ஏற்படும் என்பதால் மெழுகுவர்த்தி, டார்ச் போன்றவற்றை உடன் வைத்திருக்க வேண்டும். வீட்டில் வயதானவர்கள், உடல்நலம் பாதிப்புக்குள்ளானவர்கள் மற்றும் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு தேவையான மருந்துகளை வாங்கி வைக்கவும். இடி மின்னலுடன் புயல் மழை பெய்யும் நேரங்களில் வீட்டில் உள்ள அனைத்து கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிக்கொள்ள வேண்டும். வீடுகளில் மின்கம்பிகளில் மற்றும் மின் மாற்றிகளில் ஏதேனும் பழுது இருந்தால் மழை நேரங்களில் அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். மின் வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களின் உதவியை நாடவும். இதனால் ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுப்பதற்கு உதவியாக இருக்கும். வீடுகளில் உடைந்த சுவிட்சுகள், பிளக் பாயிண்டுகள் ஏதேனும் இருந்தால் மழை நேரங்களில் அதை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யாதீர்கள். குறிப்பாக கைகளை ஈரமாக வைத்துக்கொண்டு சுவிட்ச் போடக்கூடாது. வீடுகளில் பிறந்த குழந்தைகள் இருந்தால் அவர்களை பாதுகாப்புடன் வைத்திருக்க வேண்டும். மழைக்கு இதமாக கம்பளிகள் மற்றும் போர்வைகளை பயன்படுத்த வேண்டும். மேலும் அவர்களுக்கு தேவையான பால், மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைக்கவும். மழைக்காலத்தில் ஏற்படும் தொற்று பாதிப்புகளை தவிர்க்க வேண்டும் என்றால் வீட்டை சுற்றி குப்பைகளை கொட்டாதீர்கள். அவ்வப்போது அப்புறப்படுத்துவது நல்லது. தற்போது வானிலை ஆய்வு மையம் முன்கூட்டியே அதீத மழை பொழிவு குறித்த அறிவிப்புகளை வெளியிடுவதால் அந்த நேரத்தில் வெளியில் செல்லாதீர்கள். வீட்டிற்கு தேவையான காய்கறிகள், பலசரக்கு சாமான்களை வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது.